இன்றைய தினத்திலே நாம் தியானிக்க இருக்கிற தலைப்பு என்ன என்று சொன்னால், கையில் இருக்கும் கல்லை கீழே போடுங்கள், அல்லது கையில் இருக்கும் கல்லை என்று சொன்னால் குற்றச்சாட்டை கீழே போடுங்கள், கிருபையை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஸோ மற்றவர்களை நாம் குற்றம் சாட்டுவதை நிறுத்துங்கள், கிருபையை, இரக்கத்தை மற்றவர்கள் மீது நாம் கொடுக்க வேண்டும் என்கிற இந்த தலைப்பிலே நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இன்றைய தினத்திலே இந்த தலைப்பின் கீழ் நாம் தியானிக்க இருக்கிறோம். வேத பகுதி எல்லோரும் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், நாம் அனைவரும் சேர்ந்து கூட வாசிக்கலாம். யோவான் 7வது அதிகாரம் வசனம் 53 8வது அதிகாரம் வசனம் 11 வசனம் முடிய என்னோடு கூட நீங்களும் வாசிக்க முடியாது கேட்கிறேன். என்னோடு கூட நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 7வது அதிகாரம் வசனம் 53 8வது அதிகாரம் 11 வசனங்கள் முடிய. நான் சமகால தமிழ் அந்த டிரான்ஸ்லேஷன்லேருந்து வாசிக்கிறேன், ஒருவேளை உங்களுக்கு அது புதிதாக இருக்கலாம். பின்பு ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் வீட்டுக்கு சென்றார்கள். இயேசுவோ ஒலிவ மலைக்கு சென்றார். அதிகாலையிலே அவர் மீண்டும் ஆலய முற்றத்திற்கு வந்தார். மக்கள் எல்லோரும் அவரை சுற்றி கூடி வந்தனர். இயேசு அவர்களுக்கு போதிப்பதற்காக உட்கார்ந்தார். அப்பொழுது மோசேயின் சட்ட ஆசிரியரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை அங்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் அவளை அங்கிருந்த எல்லோருக்கும் நடுவாக நிறுத்தினார்கள். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, இந்த பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போதே பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசேயின் சட்டத்தில் மோசே எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இப்பொழுது நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள். இயேசுவுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வரும்படி ஒரு சூழ்ச்சியாக அவர்கள் இப்படி இந்த கேள்வியை கேட்டார்கள். ஆனால் இயேசுவோ குனிந்து தமது விரலினால் தரையிலே எழுதத் தொடங்கினார். அவர்கள் தொடர்ந்து அவரை கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்ததினால் இயேசு நிமிர்ந்து அவர்களை பார்த்து, உங்களில் யாராவது பாவம் இல்லாதவன் இருந்தால் அவன் முதலாவதாக இவள் மேல் கல் எறியட்டும் என்றார். இயேசு மீண்டும் குனிந்து தரையில் எழுதினார். அப்பொழுது இதை கேட்டவர்களில் முதியோர் தொடங்கி சிறியோர் வரை ஒவ்வொருவராக போகத் தொடங்கினார்கள். இயேசு மட்டும் அங்கே இருந்தார். அந்த பெண்ணும் அங்கே நடுவே நின்று கொண்டிருந்தாள். இயேசு நிமிர்ந்து அவளை பார்த்து, மகளே, அவர்கள் எங்கே? ஒருவனும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கவில்லையோ என்று கேட்டார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். அப்பொழுது இயேசு அவளிடம், நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்க மாட்டேன். இப்பொழுது நீ போகலாம், இனி பாவம் செய்யாதே என்றார். ஸோ இன்றைக்கு நாம் இந்த பார்த்த பகுதியிலே 3 விதமான மக்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, அந்த விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணை பார்க்கிறோம். இரண்டாவதாக வேத ஆசிரியர்கள், பரிசேயர்கள், இவர்களை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக இயேசு அங்கே இருக்கிறார். 3 முக்கியமான நபர்கள். அப்புறம் ஜெனரல் கிரௌடர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த 3 பேரிடத்திலிருந்து நாம் 3 காரியத்தை நாம் இன்றைய நாளிலே கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலாவதாக நான் இந்த வசனத்தில் உள்ள மொத்த வசனத்தை நான் ஒரு ஊடாக நாங்கள் உங்களை கடத்தி செல்கிறேன். ஒரு சிறிய விளக்கத்திற்கு நான் உங்களை கடத்தி செல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, இயேசுவானவர் இன்னைக்கு காலையில் இது நடக்கு, இந்த சம்பவம் முதலாவது நைட்டில் என்ன நடந்துச்சு, நேற்றைக்கு, அதாவது மறுநாள் காலையில் இந்த சம்பவம் நடக்குது. முதலாம் நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இதே மாதிரி தான் சபை நடுவில் அவர் பேசிட்டு இருக்கிறாரு. பரிசேயர்கள் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. நீர் இயேசுவுக்கு கடவுளுக்கு சமமானவரா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே அவர் பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் முடிஞ்சு ஒரு சின்ன கலகம் வந்துருச்சு, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. நேற்றைய தினத்தில் நடந்த காரியம். நேற்றைய தினம்னா இயேசு நேற்றைய தினத்தில் அந்த ஆலயத்தில் நடந்த ஒரு காரியம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அது ஒரு கூடார பண்டிகை அனுசரிக்கப்பட்ட நாட்கள். இதுக்கு முன்பதாக நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த பண்டிகை முடியும் தருவாயில் மறுநாள்ல இந்த சம்பவம் நடக்குது. ஸோ என்ன பண்றாரு இயேசுவானவர், அங்க ஒரு ஒலிவ மலைக்குள்ள போய் பக்கத்தில் இருக்கிற மலையில போய் ரெஸ்ட் எடுக்க போயிடுறாரு. ஸோ அங்க போயிட்டு மறுநாள் காலையில வந்துடுறாரு. மறுநாள் காலையில அதே சபைக்கு வர்றாரு. அந்த சபையில மக்கள் எல்லாம் கூடி இருக்கிறார்கள். ஆக்சுவலா அன்றைய தினத்தோடு அந்த கூடார பண்டிகை நிறைவடைய போகிறது. எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு போறதுக்கு முன்பதாக அந்த இடத்துல எல்லாரும் நிற்கிறாங்க. இயேசுவானவர் அதே சர்ச் முன்னாடி, அந்த ஆலயத்துக்கு முன்பதாக உட்கார்ந்து போதிக்க ஆரம்பிக்கிறார். அங்க சுற்றி இருக்கிற மக்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, போதிக்க ஆரம்பிக்கிறார். எல்லாரும் ரொம்ப ஆர்வமா என்ன ஆண்டவர் போதிக்கிறாரு, எதை பற்றி சொல்ல போகிறார் என்று சொல்லி கேட்பதற்கு ரொம்ப ஆர்வமாக நிறைய கூட்டம் இருப்பதை நாம் பார்க்கிறோம்.
ஸோ அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் என்று சொன்னால், என்ன ஒர்க் ஆகுதா? ஸோ விபச்சாரத்தில் ஒரு பெண்ணை பிடிச்சிட்டு வர்றாங்க. ஓகே, தேங்க்யூ. ஒரு பெண்ணை விபச்சாரத்தில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுதே பிடித்து கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து இயேசு நிற்கிற இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு அவங்க கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம வாசித்தபடி, போதகரே, இந்த பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது நான் உங்களை பிடிச்சிட்டோம். மோசே கட்டளையிட்டபடி இவளை நாம் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்குறாங்க கேள்வி. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, அஹ், அவரை பிடிச்சிட்டு வந்தவங்க யாரெல்லாம் அப்படின்னா, மோசே சட்ட ஆசிரியர்கள் என்று சொல்றார்கள், அப்புறம் வந்து பரிசேயர்கள் என்று சொல்றாங்க. ஸோ இவங்க ரொம்ப எக்ஸலன்ஸ், பெரிய நல்ல கிறிஸ்டியன் லீடர், அந்த ஏரியாவில் ஒரு நல்ல நல்ல தலைவர்களாக இருக்கிறவங்க, மத தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவங்க. இவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பொண்ணை கொண்டு வந்து பிடிச்சிட்டு வராங்க. ஏன் பிடிச்சிட்டு வராங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது அவங்களுக்கு. அவங்களுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், இயேசுவானவரை வந்து நாம வந்து ஒரு சிக்கல்ல சிக்க வைக்கணும், அவரை வந்து சோதிக்க வைக்கணும். ஸோ நம்மெல்லாம் வீட்டில் வந்து ட்ராப் வைப்போம் இல்லைங்களா? எலியெல்லாம் வீட்டு தொல்லையில், வீட்டில் நிறைய தொல்லை இருந்துச்சு அப்படின்னா அதை பிடிப்பதற்கு ஒரு ஒரு ட்ராப் மாதிரி ஒன்று வைப்போம். அதே மாதிரி இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இயேசுவை வந்து நிறைய தடவை அவங்க வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மத தலைவர்கள் வந்து நிறைய முறை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் முயற்சி பண்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து யோவான் 1 7வது அதிகாரம் வரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னார். அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இயேசுவானவர் வந்து, நான் வந்து கடவுளுக்கு நிகரானவன் என்று சொல்லி சொல்றாரு. இது அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. எப்படி இவர் வந்து ஒரு மனுஷனா இருக்கிறாரு, எப்படி கடவுளுக்கு நிகரானவர் என்று சொல்ல முடியும் அப்படி சொல்லி அவரை வந்து ஏத்துக்கவே இல்லை அந்த மத தலைவர்கள். அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜீவ தண்ணீர் நானே என்று சொல்லி அதையும் சொல்றாரு. நான் தான் ஜீவ தண்ணீர், என்னிடத்துல தான் ஒருத்தன், நீங்க வந்து நிரந்தரமான தாகம் தீர்வதற்கு ஜீவ தண்ணீர் என்னிடத்திலே இருக்கிறது என்று சொல்லி சொல்றாங்க. அப்புறம் வந்து ஓய்வு நாள்ல வந்து அவர் குணப்படுத்துறாரு. அந்த அதிகாரம் அவருக்கு கிடையாது என்று சொல்லி யூத தலைவர்கள் நம்புறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, மக்கள் மத்தியில இயேசுவுக்கு பயங்கர செல்வாக்கு இருக்கிறது. இதை பார்த்து அப்போ இருக்கிற லீடர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப வயித்தெரிச்சலா இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படி நம்ம இவ்வளவு நாள் இந்த சர்ச்சை, இந்த ஜெருசலேமை நாம் ஆண்டு கொண்டு வந்தோம், ஒரு பிரபலமாயிட்டு இருந்தோம், இவ்வளவு நாள்ல வந்தவர் இவ்வளவு பெரிய பிரபலமாயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் செய்த அற்புதங்களை பார்க்குறாங்க. இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு பொறுக்க முடியல. யாருக்குன்னா, இந்த மத தலைவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல, பொறுக்க முடியல. இவரை எப்படியாவது ஒரு டிராப்ல சிக்க வைத்து, ஒரு வலையில் சிக்க வைத்து இவருக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். இன்றோடு இவருடைய வாழ்க்கைக்கு நாம் முடிவு கட்ட வேண்டும். இயேசு இனிமேல் என்ன செய்ய முடியாது, இந்த எருசலேம் ஆலயத்திலேயோ இல்லை எந்த இடத்திலேயோ அவரால் பிரசங்கம் பண்ண முடியாத அளவுக்கு அவரை நம்ம ட்ராப் பண்ணணும் என்று சொல்லி நல்ல திட்டத்தோடு என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பெண்ணை கொண்டு வராங்க. ஸோ இந்த இடத்துல என்ன தெரியுது அப்படின்னா, அந்த யூத தலைவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்கிறது என்று சொன்னால், இயேசுவை சோதித்து சட்ட ரீதியாக சிக்க வைக்க அவரை தண்டிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குகிறார்கள். ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, இயேசுவானவர் வந்து அந்த பொண்ணை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டா அப்படி சொல்லி சொல்றோம். இதுக்கு சாட்சி இருக்குதா அப்படின்னா, அவள் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே நாங்க பிடிச்சிட்டு கொண்டு வந்துட்டோம். அதனால இதுக்கு சாட்சி இருக்குது. அதனால நீங்க மரண தண்டனை தான் இதுக்கு கொடுக்கணும். மோசே சட்டம் இதைத்தான் சொல்லுது என்று சொல்லி தெளிவா சொல்றாங்க. மோசையின் சட்டத்தை சொல்லி தெளிவா சொல்றாங்க. அதன்படி நாம இவளை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, பதில் சொல்லுங்க அப்படி சொல்லி சொல்றாங்க. இயேசு வந்து அதற்கு என்ன பதில் சொன்னாலுமே பிரச்சனை தான். ஏன் அப்படின்னா, அந்த பெண்ணை வந்து அவங்க வந்து சரி, மோசே சட்டத்தின்படி நாம் கல்லெறிந்து கொலை செய்வோம் என்று சொன்னால் பிரச்சனை தான். ஏன் என்று சொன்னால், இயேசுவானவர் மன்னிப்பதை குறித்து அதிக நேரம் பேசுகிறார், பாவத்தை மன்னிப்பதை குறித்து பேசுகிறார். அதனால அப்படி சொல்லிட்டா அப்படின்னா, அந்த மாதிரி அவர் தீர்ப்பு அந்த இடத்துல சொல்லிட்டார் அப்படின்னா, எல்லாருக்கும் இவர் மேல கோபம் வந்துடும். இவர் வந்து இவ்வளவு நாள் சொன்னதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஒருவேளை அந்த பொண்ணை வந்து மன்னித்து, சரிம்மா இன்னும் நீ பாவம் செய்யாத, மன்னிச்ச உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலுமே, அப்ப இந்த பாவத்தை எல்லாம் இவர் ஆதரிக்கிறாரு, விபச்சாரம் அப்ப எல்லாரும் பண்ணலாம், இது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பாவம் என்று சொல்லி தீர்ப்பு வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை அவசரப்பட்டு ஏதோ ஒன்று அவர் சொல்லிட்டாலும், இன்னொரு பக்கமும் அவரை சிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன வாய்ப்பு என்று சொன்னால், வேதத்துல வந்து விபச்சாரம் பண்ணவர்களை வந்து கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும் என்கிற சட்டம் இருக்கிறது மோசே காலத்திலே. ஆனா வந்து அது யாருக்கு அப்படின்னா, நம்ம வேதத்துல வாசிக்கலாம். வசனம், அ மோ அ நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உபாகமம்
22வது அதிகாரம் வசனம் 22. இங்க என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவன் வேறு ஒருவனின் மனைவியுடன் உறவு கொண்டது கண்டுபிடிக்கப்பட்டால் அவளுடன் உறவு கொண்ட மனிதனும் அந்த பெண்ணுமாகிய இருவருமே சாக வேண்டும். இப்படியாக இஸ்ரவேலின் மத்தியில் உள்ள தீமையை அகற்ற வேண்டும் என்று சொல்லி மோசே காலத்துல ஒரு சட்டம் இருக்கிறது. ஸோ என்ன என்று சொன்னால், ஒருவேளை அந்த பொண்ணை வந்து அவர் தண்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு அப்படின்னா, ஒருவேளை தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாரு அப்படின்னா, ஸோ அந்த ஆணையும் அழைத்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் மேல குற்றம் சாட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இவர் அவசரப்பட்டு தீர்ப்பு சொல்றாரு. ஆனா அந்த ஆள் இல்லாம இவர் எப்படி தீர்ப்பு சொல்லலாம்? ஸோ அந்த பாவத்திலே சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட நபர் இல்லாம வந்து இவர் தீர்ப்பு சொல்ல முடியாது என்று சொல்லி மறுபடியும் அவர் மேல குற்றம் சாட்டலாம். ஒருவேளை வந்து அவர் வந்து இவளை வந்து ரோமானிய காலத்துல அப்போ என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சட்டம் இருந்தது. ஸோ ரோமானிய அரசுல வந்து இந்த பாவத்திற்கு வந்து மரண தண்டனை கிடையாது என்று சொல்லி ஒரு சட்ட முறை இருந்தது. ஒருவேளை வந்து அவர் வந்து மரண தண்டனை கொடுத்தாலும் ரோமானிய சட்டத்துக்கு எதிராக இருக்கிறாரு என்று சொல்லியும் இவர் மேல குற்றம் சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னா, அந்த மத தலைவர்கள், ஆசிரியர்கள், சட்ட ஆசிரியர்கள் எல்லாருமே இந்த பொண்ணை கொண்டு வந்து இவளை வச்சு இந்த இயேசு வந்து நம்ம ட்ராப் பண்ணணும், அவர் வந்து சரியான நபர் இல்லை, அவர் வந்து தேவ மனிதன் என்று சொல்லுகிறார், அற்புதங்களை செய்கிறார், தன்னை இறைவனுக்கு நிகரானவர் என்று சொல்லுகிறார், ஆனால் அப்படி அல்ல என்று சொல்லுவதை நிரூபிப்பதற்காக இந்த மாதிரி ஒரு சட்ட சிக்கல்களை அவர் வந்து கொண்டு வந்து முடிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, ஒரு இப்படியெல்லாம் அவங்க பிளான் பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. ஆனால் இயேசுவானவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், நீங்க ஒரு தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அவர் வந்து என்ன பண்றாரு, கீழே குனிஞ்சு தரையில எழுத ஆரம்பிக்கிறாரு. என்ன எழுத ஆரம்பிக்கிறாருன்னா நமக்கு தெரியாது. புதுசா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க இருந்தவங்களுடைய பாவங்களை பட்டியலிட்டு எழுதினார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல வேத வசனத்தை எழுதினார் என்று சொல்றாங்க. ஆனா என்ன எழுதினாருங்கிறது நமக்கு ஆதாரம் கிடையாது. அவர் எழுத ஆரம்பிக்கிறார். மீண்டும் மீண்டும் அவங்க சத்தம் போடுறாங்க. உடனே அவர் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, நிமிர்ந்து பார்த்து கேட்கிறாரு, உங்களிடத்தில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் வந்து முதல் கல்லை எரியட்டும் என்று சொல்லி சொல்றாரு. இதை யாருமே எதிர்பார்க்கல. இந்த கேள்வியை வந்து யாருமே எதிர்பார்க்கல. உடனே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த இடத்துல எல்லாருமே கையில் எரிவதற்கு கற்களை எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க. எரியறதுக்கு இயேசு தீர்ப்பு சொல்றாரு. உடனே எரிஞ்சு கொலை செய்யறதுக்கு கையெல்லாம் கல்லெல்லாம் எடுத்து நேரம் வச்சிருக்கிறாங்க. இவர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே எல்லாரும் கொஞ்சம் நிமிஷம் யோசிக்கிறாங்க. கல்லை அப்படியே கீழே போடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு மேல எல்லாருடைய கண்களும் அந்த பொண்ணு மேலதான் இருந்துச்சு. இந்த பொண்ணை எப்படி கொலை செய்ய போறாங்க, இந்த பொண்ணு எப்படி சாக போகுது, எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருக்கிறால, ஒரு கூடார பண்டிகை நடந்துகிட்டு இருக்குது, பரிசுத்த கூடார பண்டிகை நடந்துட்டு இருக்குத, இந்த நேரத்தில் இந்த பொண்ணு இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்குத, இவளை எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி மொத்த கூட்டமும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்துல வந்து இயேசுவானவர் இந்த கேள்வியை கேட்ட உடனே, கல்லெறிஞ்சு கொலை செய்யுங்க, உங்கள் விருப்பப்படி செய்யுங்க, ஆனா யாரு, உங்களில் ஒருவன் பாவம் இல்லாதவன் யாராவது இருந்தா அப்படின்னா அவன் முதல்ல கல்லெறிஞ்சு கொலை செய்யுங்க என்று சொன்ன உடனே மொத்த குடும்பமும் மொத்த கூட்டமும் யாரை நோக்கி பார்க்கிறது என்று சொன்னால், அங்க இருந்த வேத ஆசிரியர்களையும் சரிசெயர்களையும் எல்லாத்தையும் திரும்பி பார்க்குறாங்க. ஏன்பா இவன் கல்லெறியதுக்கு வந்தாங்க, இயேசு இந்த வார்த்தையை சொல்றாரு, நீங்க பாவம் இல்லை அப்படின்னா உடனே நீங்க கல்லெறிங்க, உங்ககிட்ட பாவம் இல்லைன்னு சொல்லி உறுதிப்படுத்தினீங்க அப்படின்னா நீங்க கல்லெறிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் மீண்டும் கையில் எழுத தொடங்குகிறாரு. என்ன எழுத தொடங்கினார் நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி வெளியே போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஊர் மக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, அந்த தலைவர்களும் இருக்கிறாங்க. அந்த தலைவர்கள் வந்து கல்லெறியதுக்கு வந்திருக்கிறாங்க, ஆனா எரியல, திரும்பி போயிடுறாங்க. என்ன வார்த்தையை கேட்டு அப்படின்னா, பாவம் இல்லாம இருக்கிறவன் நீ கல்லெறிங்க அப்படின்னு சொல்லி இயேசு சொன்ன உடனே அப்படி திரும்பி போயிடுறாங்க. மொத்த கூட்டமும் இப்ப யாரை பாக்குறாங்க அப்படின்னா, அந்த தலைவர்களை தான் பாக்குறாங்க. இந்த தலைவர்கள் வந்து இவ்வளவு நாளா இந்த ஆலயத்திற்கு, பரிசுத்தமான இந்த ஆலயத்திற்கு பணிவிடை செஞ்சுட்டு இருந்தாங்களே, நம்மளை நீதிமான் நினைச்சிட்டு இருந்தாங்களே, இப்போ இவங்க வந்து அப்ப பாவம் செஞ்சுட்டு தான் இருந்திருக்கிறாங்களா, இவ்வளவு நாள் பாவம் செஞ்சுட்டு இருந்தவங்க தான் இன்னைக்கு கல்லெறியறதுக்கு இவ்வளவு கொண்டு வந்திருக்கிறாங்களா அப்படி சொல்லி நேர எல்லாரும் அவங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தலைவர்கள், யூத மத தலைவர்கள், ஆசாரியர்கள் அவங்க எல்லாம் வந்து கல்லை கீழே போட்டு மறுபடியும் நடந்து போறாங்க. அவங்களால அந்த வார்த்தையை கேட்டு கல்லெறிய தோன்றவில்லை. நாம் பாவம் செய்தோம் என்ற உணர்வு அவர்களுக்குள்ளாய் இருந்ததினால், நாம் தவறு செய்தோம் என்ற உணர்வு அவர்களுக்குள்ளாய் இருந்ததினால், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க நினைச்சாங்க இவ இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவன் பாவம் செஞ்சோம், அந்த பாவத்தோட நம்மளுடைய பாவம் பெருசா இருக்குதுன்னு சொல்லி கல்லை போட்டு அவங்க மறுபடி அந்த இடத்த விட்டு போறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன புரியுது அப்படின்னா, இயேசுவானவர் அவர்கள் ஒருவரை குற்றம் சாட்டு சொல்லி தீர்ப்பு வழங்கி கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்த அந்த கூட்டத்தார் இப்பொழுது உங்களுடைய சுய பரிசோதனையை நீங்கள் செய்து பார்க்க வேண்டும். உங்களை நீங்கள பாருங்க, உங்ககிட்ட எவ்வளவு பாவம் இருக்குது,
நீங்க எவ்வளவு பாவத்தை உள்ளுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு அசிங்கத்தை உள்ளுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறீங்க, நீங்க எப்படி இந்த பொண்ணை கொலை செய்ய முடியும் என்று சொல்லி அவங்கள வந்து முதல்ல நீங்க மற்றவர்களை குற்றவாளி என்று சொல்வதற்கு முன்பதாக, மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்ப்பதற்கு முன்பதாக நீங்க முதல்ல உங்களை பாருங்க என்று சொல்லி சொன்ன உடனே அவங்க மிகுந்த மனவேதனையுடன் அவங்க கிளம்பி செல்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ பல நேரங்கள்ல நம்மளுடைய சொந்த பாவத்தை நம்ம பொறுத்து கொள்வது மற்றவர்களுடைய பாவங்களுக்கு எதிராக கடுமையா இருப்பது வழக்கம். சரிங்களா? நம்மளுடைய பல நேரங்களில் நம்ம மற்றவங்களுடைய செய்யற தவறை வந்து ரொம்ப கடுமையா எதிர்க்கும் பொழுது நாம பல வேளைகள் என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய சொந்த பாவத்தை நாம பொறுத்துக்கிறோம். ஸோ அதை நம்ம வளர்த்து கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்டவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா மற்றவர்களுடைய பாவங்களுக்கு எதிராக ரொம்ப கடுமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ நம்ம வசனத்தில் நம்ம பார்க்குறோம், உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து என்று வசனம் இருக்கிறது. இன்னுமாய் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். ஸோ நாம விசுவாசம் எந்த அளவில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க உங்களை சோதித்து அறியும் பொழுதுதான் உங்களுடைய விசுவாசம் விசுவாசம் எந்த அளவில் இருக்கிறது என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். அவனவன் தன் தன் சுய கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன். ஸோ நாம் அனைவரும் நம்மளுடைய கிரியைகளை நம்மளுடைய செயல்பாடுகளை எப்படி நாம் அந்த மத தலைவர்கள் அவளை குற்றம் சொல்வதற்கு முன்னதாக வந்தாங்களோ அந்த அளவுக்கு முன்னதாக வருவதற்கு முன்பதாக உங்களை பாருங்கன்னு சொல்லி இயேசுவானவர் சொன்னது போல நாம் நமது சுய கிரியைகளை நாம் சோதித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா இயேசுவானவருக்கு இங்க ரொம்ப ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமை வருது. இயேசு எந்த பதில் சொன்னாலுமே அவரை வந்து அவருங்க வந்து சிறைபிடித்து அல்லது அவரை தண்டனைக்குள்ளாக்குவதற்கான அதிக வாய்ப்பு இருந்தது. இயேசு முற்றிலும் ஒரு அடைப்பட்ட சூழல்ல தான் இருந்தார். ஸோ இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இயேசுவானவர் என்ன பதில் சொன்னாலுமே அவருக்கு ஒரு பெரிய பாதிப்பு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் அப்படியான சூழல் அங்கே அமையிறது. ஸோ ரொம்ப கஷ்டமான சூழலில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கேள்வியை கேட்குறாரு. ஸோ பல வேளைகளில் நமக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பல நேரங்களிலே எல்லா சூழலும் நமக்கு அடைப்பட்டது போன்ற ஒரு சூழல் இருக்கும். அது ஒருவேளை நம்மளுடைய எதிர்கால பயமாக இருக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நமது நோய் பலவீனமாக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய பொருளாதாரமாக இருக்கலாம். நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு முன்னேற வேண்டுமே, என்னுடைய வாழ்க்கை தரம் இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் போக வேண்டுமே, நான் இன்னும் மேம்படுத்த வேண்டுமே, என்னுடைய வாழ்க்கை இன்னும் நான் மேம்படுத்த வேண்டுமே என்று நாம் யோசிக்கும் பொழுது நமக்கு பல வேளைகளிலே பல அளவிலே ஒரு முட்டுக்கட்டைகள் நம்மை சுற்றிலும் இருக்கும். அது பண தேவைகளாக இருக்கலாம், அல்லது நெருங்கிய உறவினர்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் உள்ள பிரச்சனையாக இருக்கலாம். நம்ம என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு ஒரு பிரேக் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல இயேசுவானவருக்கும் அந்த மாதிரியான ஒரு பிரேக் என்று சொல்லி சொல்றாரு. ஒரு பிரசங்கியார் என்ன சொல்றாரு அப்படின்னா இயேசு வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு அடைச்ச மாதிரி இந்த சூழல் இருந்தது என்று சொல்லி சொல்றாங்க. என்ன பதில் சொன்னாலும் அவருக்கு எப்படினாலும் ஒரு தண்டனை கொடுப்பதற்கான ஒரு சூழலை வந்து அந்த அந்த ஆசாரியர்கள் பரிசேயர்கள் ஏற்படுத்திட்டாங்க. அவர் என்ன சொன்னாலும் அவர் வந்து ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லி. ஸோ இப்போ மட்டுமா அவங்க பண்ணாங்க அப்படின்னா இயேசுவை சிலுவையில் அறைந்து அவரை வந்து கல்லறையில போட்டு கல்லால உள்ள குகையில போட்டு கல்லை வச்செல்லாம் அடைச்சி அவரை கொலை செய்வதற்கு திரும்பி வந்து எது உயிர்த்தெழவே கூடாது என்கிற நோக்கத்தில் அப்படியெல்லாம் கூட அவரை அடைத்து வைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அவர் 3ஆம் நாள் அந்த கதவை திறந்து கல்லறையின் கல்லை திறந்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில நாம பல வேளைகளில் நம்மளுடைய சூழல்கள் அப்படிதான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு வழி முன்னேறணும்னு நினைக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் பல வேளைகளில் நாம் முட்டுக்கட்டை போட்டவர்களாய் எல்லா பக்கமும் அடைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு வழியை நமக்கு திறந்து விடுவார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளா இருக்க வேண்டும். இயேசுவானவருக்கும் இங்கே ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த இடத்துலயும் அவர் மீண்டு எழுந்தார். அவர் புதைக்கப்பட்ட இடத்திலும் அல்லது குகைக்குள்ளே வைக்கப்பட்ட இடத்திலையும் கல்லை திறந்து கொண்டு வெளியே வந்தார். அப்படியான நம்பிக்கை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். நாம் கண்டிப்பாக சோர்ந்து போகக்கூடாது. இரண்டாவது காரியம். மூன்றாவதாக அந்த பெண்ணை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த பெண் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான இடத்துல இருந்தாங்க. ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணை நான் இந்த வசனத்தை தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த பொண்ணு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது என்னால கண்டிப்பா அதை வந்து ஜீரணிக்கவே முடியல. நான் தியானித்து கொண்டிருக்கும் போது ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா அந்த பொண்ணை வந்து அடிச்சு இழுத்து கொண்டு வராங்க. இந்த பொண்ணோட பாவம் செய்தன்னு விட்டுட்டாங்க. ஸோ இன்னொரு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பொண்ணை வந்து வேணுன்னே இன்னொரு ஆளோட இந்த மாதிரி செய்ய வச்சு மறுநாள் செட்டப் பண்ணி தான் இவங்களை கூட்டு வந்தாங்க. ஏன்னா இயேசுவை வந்து பிடிக்கணும், அவரை சிறைப்படுத்தணும், அவர்களுடைய ஊழியத்தை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த பொண்ணை தான் இவங்க கூட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி செட்டப் பண்ணி தான் கொண்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க.
ஸோ ஒரு தூண்டில் மாதிரி சொல்லலாம் இல்லைங்களா? தூண்டில்ல வந்து நம்ம மீனை போட்டு புழுவை போட்டு நம்ம ஒரு மீனை பிடிக்கிற மாதிரி இந்த பொண்ணை வந்து ஒரு புழு மாதிரி அவங்க பயன்படுத்தினாங்க. இந்த பொண்ணு வந்து அந்த எல்லாருமே இந்த பொண்ணை வந்து நடுவில் வச்சிருக்கிறாங்க, சுற்றி இருக்கிறவங்கலாம் பார்க்குறாங்க. இந்த பொண்ணோட இடத்துல இருந்து நம்ம யோசிச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான சூழல்ல இருந்திருப்பாங்க. ஸோ கூடார பண்டிகை நடக்கிற ஒரு எல்லா ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணை வந்து குற்றவாளின்னு சொல்லி முன்னாடி வச்சிருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து நிறைய கற்பனைகள் இருந்திருக்கும். இந்த பொண்ணோட எதிர்காலம் நிறைய இருந்திருக்கும். ரொம்ப சந்தோஷமா வாழணும்னு நினைச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு குடும்ப சூழல்ல இந்த மாதிரி விபச்சாரியாக ஆக்கப்பட்டிருப்பார் என்ற சூழல் கண்டிப்பாக இருக்கும். இன்னுமாய் இந்த பொண்ணை வந்து அடித்து இழுத்து தரதரந்து இழுத்து கொண்டு வந்து கூட வச்சிருப்பாங்க. மனவேதனை இருக்கும், உடல் வேதனை இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அந்த பொண்ணு. என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, நம்மளை வச்சு இயேசுவை தண்டிக்க போறாங்களே, நம்ம அதுக்கு ஒரு கருவியா இருக்க போறோமே, நம்ம ஒரு பாவம் செஞ்சோம் அது உண்மைதான். ஆனா என்னால வந்து இயேசு கூட தண்டிக்க போறாரா என்கிற ஒரு மனவேதனை அவருக்குள்ள இருந்தது. அதனால எல்லாரும் சுத்தி குற்றச்சாட்டும் பொழுது, எல்லாரும் அவளை அவதூறாக பேசும் பொழுது, சத்தம் போட எத்தனிக்கும் பொழுது, அவ வந்து கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தா. என்ன செய்யணும்னு தோணல. நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். எதுவுமே பேச முடியல அந்த பொண்ணால. அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் என்ன கல்லெறிஞ்சு கொலை செய்ய போறாங்க. நான் செத்துற போறேன். அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப இக்கட்டான ஒரு நிலைமையில அந்த பொண்ணு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அவங்க ஏற்கனவே அவள் குற்றவாளி என்று தீர்த்து எல்லா சட்டமும் எல்லா எவிடன்ஸும் வச்சிருக்கிறாங்க. அவள் சாக வேண்டும் அவ்வளவுதான். ஏன்னா எல்லா எவிடன்ஸோட கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ சாட்சிகள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவர்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நாங்கள் வந்து நிறைய ஜெயிலில் வந்து கேசஸ் நிறைய பார்ப்போம். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கேஸை பற்றிலாம் நாங்கள் கேட்டுட்டு இருப்பேன். பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா, சார் விட்னஸ் நிற்கல சார், அதனால பெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ விட்னஸுங்கிறதுனா சாட்சி வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பெயில் ஆயிரும், இல்லை அந்த கேஸ் வந்து விடுதலை பண்ணுவாங்க. என்ன கொலை பண்ணாலும், ஒரு கொலையே பண்ணாலும் விட்னஸ் சரியா இல்லை அப்படின்னா, சாட்சிகள் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, அவங்க சரியா சாட்சி சொல்லலை, இல்ல பிறல் சாட்சியா மாறிட்டாங்க அப்படின்னா அந்த கொலையில இருந்து அவர் கண்டிப்பா விடுதலை கிடைக்கும். சாட்சிங்கிறது அவ்வளவு முக்கியம். சோ இந்த இடத்துல அப்படிதான் சாட்சியோட கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு நல்லா தெரியும் கொஞ்ச நேரத்துல நாம இறந்துட போறோம் அப்படி சொல்லி. சோ இயேசுவானவர் அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, பெண்ணே, ஸ்திரீயே என்று சொல்லி சொல்றாரு. உன்னை குற்றவாளி என்று தீர்க்கிறவர்கள், வசனம் என்ன சொல்லுது நான் வாசிக்கிறேன். இயேசு நிமிர்ந்து அவளை பார்த்து, மகளே, அவர்கள் எங்கே? ஒருவனும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கவில்லையா என்று சொல்லி கேட்கிறாரு. ஸோ உன்னை சுத்தி இருக்கிறவங்க எங்க போனாங்க? உன்னை குற்றவாளின்னு தீர்ப்பு எழுதினவங்க எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஸோ என்ன அப்படின்னா அந்த பொண்ணை பார்த்து கேட்கிறாரு. அப்படி என்ன கேட்கிறாரு அப்படின்னா, விபச்சாரியன்னு சொல்லி அவர் பேசல. அந்த பொண்ணு எல்லாரும் விபச்சாரி விபச்சாரின்னு தான் சொல்லி சுத்தி கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவரு வந்து விபச்சாரியே அப்படின்னு சொல்லி கேட்கல, மகளே என்று சொல்லி கேட்கிறாரு, ஸ்திரீயே என்று சொல்லி கேட்கிறாரு, உன்னை குற்றவாளின்னு தீர்க்கிறவங்க யாருன்னு சொல்லி. ஸோ அவங்க சொல்றாங்க இல்ல அப்படின்னு சொல்லி, நானும் உன்னை தீர்ப்பதில்லை என்று சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது எடுத்த உடனே அவர் வந்து என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நான் உன்னை விடுதலை செய்யறேன்னு சொல்லல, உன்னை குற்றவாளின்னு தீர்க்கிறவங்க யாரும் இருக்கிறாங்களாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஸோ பாத்தீங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, ஏதாவது டீச்சர்லாம் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அங்க அழமாட்டாங்க இல்லைங்களா? பக்கத்துல வீட்டுல போய் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அங்க அழமாட்டாங்க. ஸோ அம்மாவை வந்து பார்த்த உடனே என்னம்மா ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே ஓன்னு அழுதுருவாங்க இல்லைங்களா? அம்மா இல்லாட்டி அப்பாவை பார்த்த உடனே ஓன்னு அழுதுருவாங்க. ஸோ அந்த அம்மாவுக்கும் அந்த மகளுக்கும் அல்லது அம்மாவுக்கும் அந்த மகனுக்குமான பாச பிணைப்பு அப்படியாக இருக்கும். ஸோ இந்த இயேசுவும் அப்படிதான் அந்த மூட்ல தான் கேட்கிறாரு, உனக்கு என்னம்மா ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி, உன்னை குற்றவாளின்னு தீர்க்கிறவங்க யாரும் இருக்கிறாங்களாமா அப்படி சொல்லி கேட்கிறாரு. தன்னை அவரை அந்த பெண்ணை, ஒரு பெரும் பாவம் செய்த பெண்ணை, அவ்வளவு கொடிய பாவம் செய்கிற பெண்ணை குற்றவாளி என்று தீர்த்து மரண தண்டனை கொடுக்க வேண்டுகிற தருவாயில் இருக்கிற அந்த பெண்ணை மகளே என்று சொல்லி பாசத்தோடு, உன்னை நானும் குற்றவாளி என்று தீர்ப்பதில்லை என்று சொல்லி சொல்றாரு. ஸோ அந்த பெண்ணு வந்து இன்னும் நீ பாவம் செய்யாத அப்படி சொல்லி சொல்றாரு. ஸோ இந்த சம்பவத்துல நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பெண்ணு மேல எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அவளை இழிவுபடுத்துவதும் அல்லது அவளை டிஸ்கிரேஸ் பண்ணுவதும் அல்லது அவளுக்கு கிருபை கொடுப்பதும் இரக்கம் காட்டுவதற்கும் மறுத்து விட்டார்கள். பல நேரங்கள்ல என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாமளும் அப்படிதான் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நாம் கிருபையை அனுபவிப்பதில்லை. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கிருபையை நம்ம அனுபவிக்கிறது இல்லை. எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, நான் இந்த தவறுகளை நான் செய்து கொண்டிருந்தேன், இந்த பாவம் எனக்கு மன்னிக்கப்பட்டது, ஆண்டவர் கிருபையின் மூலமாக என்னுடைய பாவத்தை மன்னித்தார் என்று நாம் பல வேளைகளிலே உணர்வதில்லை. அதனாலதான் நாம் என்ன பண்றோம் அப்படின்னா தொடர்ந்து பாவத்தில் ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம். ஸோ
அந்த மத தலைவர்களுக்கும் அந்த நிச்சயம் இல்லவே இல்லை. அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, கிருபையினால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்கிற அனுபவம் அவர்களுக்குள்ள இல்லாததுனால தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பெண்ணை வந்து மன்னிக்க தவறுனாங்க. தண்டிப்பதற்கு முதலாக ஓடி வந்தாங்க. ஸோ இயேசுவின் மன்னிப்பை ஏற்காமல் நாம் அநேக நிலங்கள்ல குற்ற உணர்விலவே வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். பல நேரத்துல நம்மளும் அப்படிதான். சில நேரம் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுடைய குற்றங்களை சொல்லி சொல்லி காமிக்கிறோம். நீங்க ஒரு நாள் அப்படி பேசுனீங்க. ஸோ நம்மளுடைய வேலை பார்க்குற இடத்துல உள்ளவங்களுடைய குற்றங்களையும் நம்ம சொல்லி சொல்லி காமிக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி என்ன பேசுனீங்க? இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன என்ன எப்படி நீங்க தரக்குறைவா நடந்துக்கிட்டீங்க? அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவர்களை பேசுறோம். சில நேரம் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மை பற்றி தெரியாதவங்க, முன்ன பின்ன பார்க்காதவங்கள வெளி தோற்றத்தை பார்த்தா இவங்க இப்படிப்பட்ட ஆளு தான் அப்படின்னு சொல்லி நாம உடனே குற்றம் தீர்த்துறோம். ஸோ இப்போ நம்மளுடைய கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் விஜய் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறாரு. என்றைக்கும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, எப்பொழுதும் 2 கட்சிகள் மட்டும் தான் இருக்கும். ஒன்று திமுக அல்லது அதிமுக. ஸோ இவங்க 2 பேர் தான் மாறி மாறி குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன அப்படி ஆயிடுச்சுன்னா 3 பக்கமா ஆயிடுச்சு. ட்ரையாங்கிள் மாரி. இப்போ டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே மாதிரி ஆயிடுச்சு. இப்போ 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எம்எல்ஏ இங்கிருந்து அங்க போறாங்க, அங்கிருந்து இங்க வராங்க. ஏன் போறாங்க? ஏன் காசு வருது? ஏன் அப்படி சொல்லி குற்றம் சொல்வதற்கு 3 பக்கமும் 3 விதமாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்ப்பதற்கு எல்லோருக்கும் என்ன சொல்றது அப்படின்னா, முதல்ல முன்னா வர்றாங்க. ஸோ நாம் கிருபையை காட்ட நம்ம ஏன் மற்றவங்க மேல குறை சொல்றத நிறுத்த முடியல? இல்ல மற்றவர்களை இழிவுபடுத்த நம்மளால கட்டுப்படுத்த முடியல? அல்லது மற்றவங்களை வந்து குற்றம் சாட்டுறதுக்கு நம்மளால அதை கட்டுப்படுத்த முடியலன்னா 2 காரியம் தான் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம கிருபையை அறியாம இருக்கிறோம். நாம் கடவுளின் கிருபையை ருசிக்காததால் அதை மற்றவர்களுக்கு கொடுக்க முடிவதில்லை நம்மால். ஸோ நம்ம மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு உத்தரவாதம் இருக்குது அப்படின்னா தானே நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ நம்ம ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், இந்த இடத்துல நல்லா இருந்துச்சு, இந்த பைக்கு நான் எடுத்தேன் இது நல்லா இருக்குது, இந்த கார் எடுத்தேன் நல்லா இருக்குது, இந்த இடத்துல நான் லேண்ட் வாங்கினேன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுபவிச்சாதான் அதை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லுவோம். இந்த கடையில் போய் நான் ட்ரெஸ் வாங்கினேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு. அதே மாதிரி தான் இயேசு நமக்கு கொடுக்கும் கிருபையை, இரக்கத்தை, அந்த மன்னிப்பை நாம் முழுவதும் அனுமதிச்சா மட்டும்தான் நம்மால் மற்றவங்களுக்கு மன்னிப்பை கொடுக்க முடியும். சில நேரம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம கிறிஸ்டியனா இருக்கிறதுனால நம்ம பண்ற பாவம் வந்து சின்ன பாவம், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் செய்கிற பாவம்லாம் பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஸோ நான் வந்து ஜெயிலில் வேலை பார்க்குறேன். ஸோ கிளாஸ் எடுக்கும்போது பசங்க வந்து நிறைய கேசஸில் வருவாங்க. அடிதடி கேஸில் வருவாங்க, அப்புறம் திருட்டு கேஸில் வருவாங்க, அப்புறம் லேடிஸ் போக்சோ கேஸில் வருவாங்க, அப்புறம் பாட்டில் கேஸு, இந்த டாஸ்மாகில் பாட்டில்லாம் பிளாக்ல விற்கிறது, இந்த மாதிரி நிறைய கேஸில் வருவாங்க. ஆடு திருடுற கேஸு, இந்த மாதிரி கேஸில் வருவாங்க. ஸோ நம்ம கேசஸ் எல்லாம் கேட்கும்போது அந்த பசங்களை கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிடுவாங்கன்னா, டேய் அவன் ஆடு திருடன் அப்படி சொல்லி கொள்ளுவாங்க. அப்படி சொல்லும்போது ரொம்ப கேவலமாக கூப்பிடுவாங்க. ஸோ நான் பசங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, தம்பி நீ பண்ணதும் தப்பு தான், அவன் பண்ணதும் தப்பு தான். பொதுவாக ஜெயிலில் என்ன அப்படின்னா, கொலை பண்ணவங்கன்னா ஒரு கிரேடு, ஒரு டாப்ல இருப்பாங்க. அவர் வந்து கெத்தா இருப்பாரு. நான் வந்து கொலை பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் வந்து ஒரு மதிப்புமிக்க ஒரு கொலைகாரனாக அல்லது குற்றவாளியாக கருதப்படுவார். மற்றவங்கெல்லாம் கீழே அடிதடி, இந்த ராபரி பண்றது, திருடுறது, வீட்டை உடைச்சு திருடுறது, ஆடு திருடுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கீழ்த்தனமா நினைப்பாங்க. ஸோ நான் அவங்களுக்கு சொல்லுவேன், நீ என்ன தப்பு பண்ணாலும் உங்களுக்கு எல்லாம் கொடுக்குற சாப்பாடு என்னதான்? ஜெயில்ல ஒரே சாப்பாடு தான். எல்லாருக்கும் ஒரே தண்டனை தான். ஒரே ட்ரெஸ் தான். உங்களுக்கு எந்த நீங்க பெரிய கொலை பண்ணிட்டீங்கன்னா, உங்கள பெரிய இடத்துல போய் வைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளுமே அப்படிதான் நினைக்கிறோம் பல நேரங்கள்ல. என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்களா இருந்து கொண்டு நம்ம பாவம் செஞ்சா அப்படின்னா, அவங்க பாவம் செஞ்சதை விட நம்ம வந்து கம்மியான பாவம் அப்படி சொல்லி தவறா நினைச்சிட்டு இருக்கிறோம். எல்லாமே ஒண்ணுதான். கிறிஸ்தவர்களா இருந்து நாம் தப்பு செஞ்சாலும் ஒண்ணுதான். மத்த மதத்திலா இருந்து தப்பு செஞ்சாலுமே ஒண்ணுதான். பல நேரங்கள்ல நம்ம அப்படி நினைச்சுக்கிறோம். அந்த பெருமை வந்து நம்ம என்ன செய்யுது அப்படின்னா, மத்தவங்கள மன்னிக்க தவறுகிறது. அதான் ஜான் கால்வின் என்ன சொல்றாரு அப்படின்னா, பெருமை, நான் கிறிஸ்தவன், நான் பரிசுத்தவான், நான் நீதிமான் என்கிற பெருமை நமக்குள்ள இருக்கும்போது, அது எப்படி இருக்குது அப்படின்னா, பாவங்களுக்கெல்லாம் தாய் என்று சொல்கிறார்கள். எல்லா பாவத்திற்கும் ஒரு ஹெட்னா அது என்ன அப்படின்னா பெருமை. ஸோ அது நமக்கு வராம இருக்கணும். ரொம்ப முக்கியம். அந்த பெருமை தான் இவங்களுக்கு வந்துச்சு. யாருக்கு வந்துச்சு அப்படின்னா, இந்த யூத தலைவர்களுக்கு வந்துச்சு. நாங்கெல்லாம் நீதிமான்களா இருக்கிறோம். நாங்க வந்து அந்த சர்ச் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களால தான் இங்க எல்லாம் நடக்குது, சடங்குகள் எல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு பெருமை அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அதனாலேயே அவங்களுடைய பாவங்களை அவங்கள மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களால மன்னிக்க முடியல அந்த பெண்ணை. அவ்வளோ கஷ்டப்பட்டு, அவ்வளோ துன்பப்படுத்தி ஒரு ஒரு அந்த பொண்ணால வந்து எதுவும் திருப்பி அடிச்சிருக்க முடியாது இல்லைங்களா? ஒரு ஆணை கொண்டு வந்தா கூட அவன் எவனாவது ஒருத்தர் 2 பேர் திருப்பி கூட அடிச்சிருப்பான். என்ன எப்படி நீ கொண்டு போய் அங்க போய் நிப்பாட்டுறான்னு சொல்லி திருப்பி அடிச்சிருப்பான். அந்த பொண்ணால அடிக்க முடியுமா? முடியாது. எவ்வளவு ஒரு அடிக்க முடியாத ஒரு வல்னரபிள், ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்ட பொண்ண, அதாவது செத்த பாம்பு அடிப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி அடிச்சு கொண்டு வந்து ரொம்ப கொடூரமாய் அவங்க அந்த பெண்ணை டீல் பண்ணது வந்து எவ்வளவு பெரிய பாவம். ஏன் அப்படின்னா, அவங்களால அந்த மன்னிப்பின் நிச்சயத்தை உணர முடியவில்லை. கிருபையை அவர்கள் அனுபவிக்க முடியவில்லை.
பல நேரங்களில் நம்ம மற்றவங்களை குற்றம் சாட்டுறோம், அவங்கள இழிவா நடத்துறோம், அவங்களுடைய குற்றங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, மன்னிக்க தவறுறோம் அப்படின்னா, நம்ம மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் நம்ம மன்னிக்க மாட்டுக்கிறோம். ஒருவேளை நம்ம ஆண்டவர்ட்ட மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், அந்த உறுதி நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நாம மற்றவங்களை மன்னிப்போம். அவர்களையும் நாம் ஏற்றுக்கொள்வோம். இயேசு அவர்களை ஏற்றுக்கொள்வது போல நாம் ஏற்றுக்கொள்வோம். நாம் மற்றவர்களை குற்றவாளி என்று கல்லெறிந்து அவர்களை நாம் தண்டிப்பதை நிறுத்திவிட்டு, அந்த கல்லை நாம் கீழே போட வேண்டும். கிருபையை நாம் மற்றவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளிலே இந்த தலைப்பு நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். ஜெபிக்கிறேன். ஜெபித்து முடிப்போம். ஒரு நிமிடம் நாம் நம்மை குறித்து யோசிக்கிற நேரம். நாம் கேட்ட வேத வசனத்தின்படி நாம் அதை பின்பற்றுகிறோமா என்பதை நாம் யோசிப்போம். நம்மளுடைய சொந்த வாழ்க்கையை நாம் மீண்டுமாய் சுய பரிசோதனை செய்து கொள்ள முயற்சி செய்வோம்.